ஆனந்தாழ்வான் அருமையான பூந்தோட்டம் அமைத்திருந்தார். அங்கு மல்லிகை, முல்லை, சம்பகம், துளசி, தாமரை, வெட்டிவேறு புதர்கள் எல்லாம் போட்டிருந்தார். விதவிதமாக பூமாலைகள் எல்லாம் கட்டி அதை பெருமாளுக்கு கொண்டு கொடுத்தார். தினமும் ராத்திரி ஒரு இளைய தம்பதிகள் வந்து பூக்களை பறித்து விளையாடிவிட்டு போனார்கள். இதனால் வருந்திய ஆனந்தாழ்வான் தடியுடன் பூந்தோட்டத்திலே காவலில் நின்றார். நிலவொளியில் அந்த தம்பதிகளை பார்த்த அவர், என்னடா இது ஸ்ரீனிவாசருடைய நந்தவனம், இதுல என்னமா இப்படி வந்து அபகாரியங்களை பண்ண வந்தீர்கள் என்றதுமே அந்த பெண்ணை விட்டுவிட்டு பையன் ஓடிவிட்டான். அந்த இளம் பெண்ணை பிடித்த ஆனந்தாழ்வான் அவளை ஒரு சம்பக மரத்தில் கட்டி வைத்து, அந்த இளைஞன் திரும்பி வந்தால் மட்டுமே விடுவேன் என்றவுடன் ஒளிந்திருந்த அந்த இளைஞன் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான். எப்படி ஒரு தந்தை தனது மகளுக்கு கல்யாணம் செய்து வைப்பாரோ அதே போல ஆனந்தாழ்வான் அந்த பெண்ணை கன்னிகாதானமாக பெற்றுக்கொள் என்று பையனிடம் கொடுத்தவுடன் திருவேங்கடமுடையானாக அந்த பையனும் பத்மாவதி தாயாராக அந்த பெண்ணும் நின்றார்கள். உடனே ஆனந்தாழ்வான் அவர்களது திருவடியிலே விழுந்தார். பெருமாள் கேட்டார், இந்த தோட்டத்திலே வந்து நாம் சஞ்சரிக்கலாமோ கூடாதோ என்றவுடன், எம்பெருமாளே, உமக்காக போட்ட தோட்டம் இது. நான் ஏதோ தெரியாமையினால் கண்டித்து விட்டேன். நீங்கள் தினமும் வந்து இங்கு விளையாட வேண்டும் என்றார்.